ராஜராஜ சோழன் மன்னன், அந்த சோழ அரச வம்சமே கோலிய பரம்பரைகள் என்பது ரெக்கார்ட். அந்த கோலியன் என்கின்ற பேரை, வரலாற்றை இன்றைக்கு தான் புதுசா நிறைய சமூகங்கள் தமிழ்நாட்டில் தேட ஆரம்பிச்சாங்க. அப்ப எல்லாருக்கும் புரியுது கோலிய வம்சம் அப்படின்ட்டு. கோலியன்னா செங்கோலியாந்திரவன், கோல அறிவு பெற்றவன், இயக்கன், இயக்க தத்துவத்தின் சொந்தக்காரன், பல பல இருக்கு. ஞானேஸ்வரன் அவன் தான் முதல் கோலியன். அவன் யாரு? புத்தன், ஞான பண்டிதன் புத்தன். அவன் தான் அந்த கோல அறிவை பெற்றவன். அவன் தான் கோலிய வம்சத்துல வந்த ஞானம் பெற்ற, கோல அறிவு பெற்ற முதல் மூலவன். அவன் சிவன், பௌத்தன், பௌர்ணமியில் பிறந்தவன். இந்த புத்தன் கோலியன். அவன் கோலிய மரபினன். கோல் எடுத்து கோல் சுழட்டி வேட்டையாடினவன் கோலியன். ஆதி காலத்துல முதலாக கோல் எடுத்து வேட்டையாடி கோல் சுழட்டி வேட்டையாடினவன் கோலியன். அந்த பரம்பரையில் வந்த மாபெரும் தலைவன் தான் புத்தன். அவன் பௌர்ணமியில் பிறந்தான். அந்த புத்தனுக்கு தான் பல்வேறு பெயர்கள் கொடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் சாஸ்தா என்னும் இன்றைக்கு சொல்றாங்க சாத்தான், சாத்தனார் அப்படின்னு நம்மால் வணங்கப்பட்டு வரக்கூடிய தெய்வம். எந்த பேர்ல இருந்தாலும் சாத்தாங்கோயில்னு சொன்னா அதுதான், சாத்தனார் கோயில்னா அதுதான். ஐயப்பன் சொன்னாலும், ஐயனார்னு சொன்னாலும், முனீஸ்வரன் சொன்னாலும், காலபைரவன் சொன்னாலும், சுடலை ஆண்டவன் சொன்னாலும், கருப்பன்னு சொன்னாலும், பெரிய நாயகன் சொன்னாலும் அதே அர்த்தம் தான் தரும். பெரிய ஆண்டவன், பெரிய சாமி, நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போலாம். கிருஷ்ணன்னு சொன்னாலும், கண்ணன்னு சொன்னாலும், பெருமாள்னு சொன்னாலும், நான்முகன்னு சொன்னாலும் அவன்தான் அந்த முதலாக சிவன் இங்க பிறந்திருக்கான். சிவன் யாரு? சூரியன். அவன் இங்க அவதாரம் எடுத்திருக்கான் அப்படின்னு நம்பின ஆதி முதல் மூல கடவுள் இருக்கான் இல்லையா, கடவுளின் அவதாரமாக பார்க்கப்பட்டவன் ஒரே ஒருத்தன் தான். அதுக்கு பல்வேறு பெயர் வச்சு வேற வேற கடவுளா உற்பத்தி பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் உண்மை. எல்லா மதத்தினுடைய ரூட்டை பார்த்தால் அது ஒரு இடத்துலதான் நிற்கும். அது தமிழ்நாட்டுல நிற்கும், பாண்டிய நாட்டுல நிற்கும். முதல் பாண்டிய மன்னன் அவன் பறையன். அவன்தான் கோல அறிவு பெற்ற கோலியன், செங்கோல் ஏந்தும் கோலியன், கோல அறிவு பெற்றவன், இயக்க தத்துவத்தை இந்த உலகிற்கு சொன்னவன். அவன்தான் புத்தன். பறையன், பரமன், பிரம்மன். இந்த பிரம்மன் அப்படிங்கிறதும் அவன்தான். சாம்பான் அப்படிங்கிறதும் அந்த புத்தனுடைய பெயர் தான். பறையன் சாம்பான் அப்படிங்கிறது புத்தனுக்கான பெயர். இந்த ரெண்டு பேரும், இந்த பறையர் என்னும் ஆதி மரபினருக்கு இந்த ரெண்டு பேரும் இரண்டு கண் போன்றது. இது எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற காணொளிகளை நாம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாக பார்த்து கொண்டே இருப்போம். பறையன் என்று சொல்வதை சாதி பேசுறான் அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது. பறையன் என்பது சாதி மரபல்ல, அது இன மரபு. எல்லா தமிழனும் பறையன் தான். தமிழன்னாலே பறையன் தான், பறையன்னாலே தமிழன் தான். இதை யாராலையும் மறுக்க முடியாது.